அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆசான் கூடுகை இணைய வழி நிகழ்வு 15 இது வரைக்கும் 14 சனிக்கிழமையை தாண்டி நம்ம 15வது நிகழ்வுல நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கூட்டத்துல இணைய வழி கூட்டத்துல இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் டயட் நாமக்கல் சார்பாகவும் ரோட்டரி மாவட்ட கல்விக்குழு 2982 சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய தினத்துல நம்மோடு நமக்கு பயிற்சி அளிக்கும்படி திருவாளர் சசிகுமார் பெஸ்ட் டீச்சர் அவார்டி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் திருபுவனையில, அதாவது பாண்டிச்சேரி ஸ்டேட்ல திருபுவனையில ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். ஆசிரியர் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். சாரு நேஷனல் லெவல்ல பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லையும் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க. இளம் வயதிலே தேசிய அளவுல சிறந்த ஆசிரியருக்கான விருதினை பெற்று சார் சிறப்பா செயல்பட்டு வராங்க. இளம் வயதிலே பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க. சார் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல கொஞ்சம் மட்டும் நான் சொல்றேன். ஆசிரியர் செம்மல் விருது 2013 எல்லோரா ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பினால சாருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. நேஷனல் பில்டர்ஸ் அவார்ட் பை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி. தமிழன்பன் 80 விருது பை ஈரோடு தமிழன்பன் 2016 இந்த விருது சார் பெற்றிருக்காரு. பெஸ்ட் டீச்சர் அவார்ட் பை ஸ்கூல் கம்யூனிட்டி 2017. நேஷனல் அவார்ட் ஃபார் ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் 2017 இந்த விருதை பெற்றிருக்காங்க. நேஷனல் அவார்ட் ஃபார் எஸ்விபி 2018 நம்பர் 1 ஸ்கூல் இன் த கண்ட்ரி, இந்த விருதை 2018 சார் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் டீச்சர் அவார்ட் பை JCI மெட்ரோ பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் சிகரம் அவார்ட் ஃப்ரம் நியூஸ் 18 தமிழ்நாடு, அதுல சாரு இந்த விருதை பெற்றிருக்காங்க. பெஸ்ட் டீச்சர் அவார்ட் ஃப்ரம் கலர்ஸ் டிவி தமிழ், இதுல பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவார்ட் ஆஃப் ரெகக்னிஷன் ஃபார் ரோட் மேப் டு ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் NCSL நியூபா நியூ டெல்லி 2019 இந்த விருது பெற்றிருக்காங்க. கிளீனஸ்ட் ஸ்கூல் ஆஃப் த இயர் 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அந்த அமைப்பினால, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினால கிளீனஸ்ட் ஸ்கூல் அவார்டு வாங்கியிருக்காங்க. நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டீச்சர் 2019 ஃப்ரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மிகப்பெரிய விருது. சீஃப் மினிஸ்டர் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 2019 இந்த விருதை பெற்றிருக்காங்க. நேஷனல் அவார்ட் ஃபார் ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் 2022 இந்த விருதை பெற்றிருக்காங்க. 2 நேஷனல் அவார்ட்ஸ் எதுக்கு பாத்தீங்கன்னா, ICT கண்டென்ட் கிரியேஷன்ல 2023 யாரால வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா CIET, அப்புறம் NCERT நியூ டெல்லியில இந்த விருதை வாங்கியிருக்காங்க. 2 நேஷனல் அவார்ட் ஃபார் ICT கண்டென்ட் கிரியேஷன் 2024 பை அதே CIET NCERT நியூ டெல்லி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சார் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில நவோதய வித்யாலயா அப்படிங்கிற பள்ளி செயல்பட்டு வருது. அதுல சாருடைய கைடன்ஸ் அப்புறம் அவருடைய கோச்சிங்னால 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அந்த பள்ளியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க CBSEல படிக்கிறாங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அப்புறம் நிறைய விருதுகளையும் நிறைய மாற்றங்களையும் அவருடைய பள்ளியில செய்திருக்காங்க. அதனால இந்த நேரத்தை சாருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது நம்முடைய பள்ளிகள்ல நம்முடைய செயல்பாடுகள் நிமித்தம் மாணவர்களிடத்திலும் அப்புறம் சமுதாயத்தில எந்த விதமான மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட அந்த விடையை வந்து சார் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. அதனால சார் அப்புறம் இந்த இணையவழி கூட்டத்தில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வரவேற்கின்றேன். சார், உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். ஓவர் டு யூ சார். சார் ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடிபிளா இருக்கா சார்? எஸ் சார், எஸ் சார். என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளா இருக்கா சார்? இருக்குங்க சார், இருக்குங்க சார். ஓகே சார். ஓகே. இந்த இணையவழி ஓகே சார். இந்த இணையவழி கூட்டத்துக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்க எல்லாரோடையும் கலந்துரையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து முதல்ல எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நிறைய அவார்ட் லிஸ்ட் சொன்னாங்க. அது எல்லாமே வந்து என்னுடைய இந்த
காலத்துல வந்து எனக்கு செய்ததற்கான ஊக்கமா வந்து நிறைய சமயங்களை நிறைய பேர் வந்து ஊக்கப்படுத்தினதோட ஒரு விளைவு தான் இவ்வளவு விருதுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பா இருந்துச்சு. அந்த பள்ளியில நாங்க செஞ்ச அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டு இது வந்து எல்லாரும் செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்ததுனாலதான் ஒரு இந்தியாவிலே வந்து யங்கஸ்ட் பிரசிடென்ட் அவார்டு டீச்சரா வந்து என்னால வந்து இந்த விருது அடைய முடிஞ்சதுக்கான ஒரு காரணமாவும் அது அமைஞ்சுது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமா நாங்க பார்த்தது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பள்ளிய ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லா விதத்திலையும் டெவலப் பண்றதுக்கு வந்து என்னென்ன முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னாக்கா, நம்ம பள்ளி வந்து ஒரு பெஸ்டா வரும் அப்படின்றதுக்கு வந்து எங்களோட பள்ளியை வந்து புதுச்சேரியில ஒரு ரோல் மாடலான ஒரு ஸ்கூலா உருவாக்கியிருக்காங்க. ஆனா இப்போ அது என்னோட பள்ளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் இந்த வருடம் வந்து அந்த பள்ளியில இருந்து வேற ஒரு பள்ளிக்கு மாற்றலாகி வந்துட்டேன். கடந்த 17 ஆண்டுகளா அந்த பள்ளியில பணிபுரிஞ்சதுனால அது என்னுடைய பள்ளி. அங்க நான் செய்த பணிகளை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அதுல இப்ப என்னுடைய ஸ்கிரீனை உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதான்னு பார்க்கலாம். சார் உங்க முகம் தெரியலைங்க சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சார் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ற ஆப்ஷன் கொடுங்களேன். ஆ எஸ் சார். சார் உங்க முகம் தெரியற அளவுக்கு ஃபோக்கஸ் ஓகே சார். பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். இப்ப தெரியுதா சார்? இன்னும் கொஞ்சம். ஆ ஓகே ஓகே. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா சார் இப்போ? இல்ல நீங்க தெரியுறீங்க. இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் தாட கட் ஆகுது. திஸ் இஸ் ஓகே. ஓகே ஓகே சார். இது சூப்பர். அவ்வளவுதான். வெல்கம் சார். ஓகே சார். ஓகே. இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதா சார் உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே. இது வந்து நான் வந்து பணியாற்றிய அந்த பள்ளி பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்க பள்ளி கூனிச்சம்பட்டு புதுச்சேரியில இருக்கு. இந்த பள்ளிக்கு வந்து ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, இந்த பள்ளியில வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பணியாற்றிட்டு போன ஒரு பள்ளி இது. சார் இது ஃபுல் ஸ்கிரீன் மோட் போட்டுருங்க சார். பிபிடி அதோ பண்ணிடுறேன் சார். இப்போ வருதா சார்? எஸ் சார். ஓகே. இந்த பள்ளி வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பணியாற்றிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பள்ளி. இந்த பள்ளியில வந்து முத ஒரு புதுச்சேரியில வந்து நாங்க ஒரு 21 வயதிலே வந்து ஆசிரியரா பணியமர்த்தப்பட்டு இந்த பள்ளிக்கு முத வரும் பொழுது எல்லா அரசு பள்ளிகளிலுமே வந்து ஒரு அரசு பள்ளியோட மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்க ஒரு இதை பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பள்ளியிலுமே வந்து ஒரு 300 மாணவர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 190 அப்படியே குறையிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. சோ அப்ப யோசிக்கும் பொழுது எங்களுக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாணவரோட எண்ணிக்கை உயர்த்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத வந்து நாங்க யோசிச்சு அதை 1 by 1 செஞ்சதோட விளைவு கடந்த இந்த ஒரு 7-8 ஆண்டுகள்ல இது வந்து 2020ல 520 இப்ப 600 கிட்ட இருக்கு அந்த பள்ளியில. கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் வந்து அந்த பள்ளியில சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அந்த பள்ளி வந்து ஏற்படுத்துச்சு. ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா, நாங்க மாணவர்களை வந்து பள்ளியில சேர்க்கறதுக்கு கூப்பிடுறதை விட அந்த பள்ளியில மாணவர்களை சேர்த்தா போதுன்னு பேரண்ட் நினைக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து பள்ளியில நாங்க உருவாக்கி இருந்தோம். பாத்தீங்கன்னா 2013-14 அப்ப வந்து முன்மழலையர் வகுப்பு வந்து இப்போ என்இபி படி எல்லா ஸ்டேட்லயும் எல்லா இடத்துலயுமே வந்து எல்கேஜி யூகேஜி பாலவாடிக்க திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் புதுச்சேரி வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் இருந்தது. அதுல வந்து 11 எல்கேஜில 11 இதுதான் அந்த பள்ளியில மாணவர்கள் எண்ணிக்கையா இருந்தது. இன்னும் 2 வருடங்களோ 3 வருடங்களோ நாங்க எந்த முயற்சியும் எடுக்காம அப்படியே இருந்துட்டு இருந்தா 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புல இருக்க மாணவர்கள் வெளியில போயிருந்தாங்கன்னா உள்ள வரும்பொழுது மாணவர்கள் வந்து ஒற்றை இலக்கங்கள்ல வர்றதுக்கு வந்திருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த அளவுக்கு மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. சோ அப்ப நாங்க யோசிச்சோம், ஒரு பிரைமரி ஸ்கூலா நாம போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல சேருங்கன்னு சொல்லாம பேரண்டோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் என்னென்னலாம் பூர்த்தி பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு நாங்க யோசிச்சதுல வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நாங்க எடுத்திருந்தோம். அதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒண்ணு, நல்ல அட்ராக்டிவான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மியூரல்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடியா பண்ணோம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்ட் எஜுகேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியரல் சேஞ்ச்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய பிஹேவியரல் சேஞ்ச் கொஞ்சம் பேரண்ட் நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த லேர்னிங் அவுட்கம். ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டைன் பண்றாங்களா, அதை அட்டைன் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஸ்கூல்ல ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோமா அப்படின்றது. அதுக்கப்புறமா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நிறைய சமயங்கள்ல பேரண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய டேலண்ட் வெளிக்கொண்டு வர அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு சைட்ல பேரலா நாங்க பார்க்கும்போது என்னென்ன பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சின்ன வயசுலயே வந்து படிக்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்கு
சில்ட்ரன்ஸ் லைப்ரரி. அப்புறம் வந்து எங்களுடைய பிரைமரியை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய சமயங்கள்ல நிறைய பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா ஒற்றை பெற்றோர் இருப்பாங்க, சில சமயம் பாட்டி வீட்டுல படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. அவங்கள மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த உங்க தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க உண்டு உறைவிட பள்ளி, அந்த மாதிரி எங்களுடைய இந்த ஸ்டேட்ல இருக்கிற நவோதயா ஸ்கூலுக்கு வந்து 5th இருந்து 6th போறதுக்கு வந்து மாணவர் நிறைய பேர் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல நாங்க அதுக்கான ஸ்பெஷல் கவனம் எடுக்கலாம். இப்ப ஸ்கூலோட சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்றது, கிச்சன் கார்டன், அப்புறம் ஐசிடி, அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். அதுல முதல்ல நாங்க எங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு 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 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். எப்பவுமே இந்த மாணவர் சேர்க்கைக்கு வந்து அந்த மாணவர் சேர்க்கைக்கான ஊர்வலம் போறது வந்து அரசு பள்ளியில ஒரு வழக்கமா இருக்கும். அது மாதிரி 2013 ஒரு தடவை அந்த ஊர்வலம் போகும்பொழுது அப்ப பொதுமக்கள் கிட்ட இருந்து கிடைச்ச வரவேற்பு எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, எங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போனா உங்களுக்கு வேலை கிடையாது, சோ மாணவர்கள் வந்து பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் தான் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது. சோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணோம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு நாம போய் கேட்க கூடாது. நம்ம ஸ்கூல்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு எப்படியாவது இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய பள்ளி வந்து மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும். அதுக்கான ஒரு விளைவா தான் நாங்க ஒரு ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணும்போது முதல்ல எங்களுடைய விஷயங்கள் எது எதுல ஆரம்பிச்சது அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸ் அந்த பிஹேவியர் சேஞ்ச் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சரோட சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நாங்க பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனா வந்து அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்கை வந்து நாங்க 1 by 1 ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நாங்க அந்த ஒர்க்கை சக்சீட் பண்றதுக்கு, ஏன்னா அது வந்து ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ செய்ய முடியாதுன்றதுனால அது வந்து ஒரு இயர் பை இயரா பக்காவா பிளான் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு நாங்க ஒரு காமனா ஒரு விஷன் வந்து எங்க ஸ்கூலுக்கு வச்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு என்ஜாய் பண்ணணும். நம்ம ஸ்கூலை தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேபி நம்ம பள்ளியில படிக்காத ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். அவங்க தாண்டி போகும்போது நம்ம ஸ்கூலை தாண்டி போகும்போது இல்ல நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேனே, நான் இந்த ஸ்கூல்ல படிக்க போறேன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்றது வந்து முடிவு பண்ணோம். இதெல்லாம் வந்து ஒரு விஷனா வச்சுக்கிட்டு அதுக்கான இயர் பை இயர் மிஷன் ரெடி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம். இதுதான் நாங்க முத அந்த பள்ளியோடைய முகத்தோற்றம். ஒரு ஸ்கூல் வந்து ஜென்ரலா ஒரு ஒரு அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்பொழுது அதை திரும்பி பார்க்கணும் அப்படின்னாக்கா, அந்த பள்ளியோத்தோற்றம் வந்து ஓரளவுக்கு அந்த மாணவர்கள் வந்து உள்ள நுழையறதுக்கு ஈர்ப்பு தன்மையுடையதா இருக்கணும். சோ அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த பள்ளியோட முகத்தோற்றத்தை இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த ஸ்கிரீன்ல, இதே இதுதான் முதல்ல 2013 இந்த மாதிரி மாத்தணும். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அப்பியரன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா பிஹேவியர், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த ஸ்மார்ட்னஸ்லாம் அவங்களுடைய ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க வர நீட்னஸ்லயும் அதுலயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் செலுத்தி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சம், அது வந்து பில்டிங்ஸ் அதிகமானா கூட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நீங்க கீழே பாக்குறது வந்து ஸ்கூலுக்கு வெளியில இருக்கிறது. எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை சுத்தி ஒரு பொது இடம் இருக்கு அப்படின்னாக்கா அதை அங்க இருக்கவங்க வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துவாங்க. சோ நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி இருக்க ஒரு என்க்ரோச்மெண்ட் வந்து கவர்மெண்டோட ஹெல்ப்போட, ஒரு லோக்கல் எம்எல்ஏட ஹெல்ப்போட என்ன பண்ணோம்னாக்கா, அந்த என்க்ரோச்மெண்ட் கிளியர் பண்ணிட்டு எம்எல்ஏ ஃபண்ட்ல என்ன பண்ணோம், ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு அது ப்ராப்பரான ஒரு பிளே கிரவுண்டா மாத்தணும். இதெல்லாம் பண்ணும்பொழுது ஆரம்பத்துல இருந்து ஒரு அரசு பள்ளியில நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வந்து அங்க இருக்கிற ஆசிரியர்கிட்ட இருந்திருக்கணும். ஆனா நாங்க அங்க பண்ண ஒரு முயற்சி என்ன அப்படின்னாக்கா, எல்லா பேரண்ட் வந்து ஸ்கூல்ல கொஞ்சம் ஆர்ட் எஜுகேஷன் இருந்தா நல்லா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோட திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து முதல்ல நாங்க ஸ்கூலோட முகத்தோற்றம் மாத்துறதுக்கு வந்து நாங்க இன்னவர் பண்ண ஒரு ஐடியா என்ன அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஆர்ட் டீச்சரும் ஒரு 40 பேரை நாங்க வந்து ஒன்னா சேர்த்து அந்த எல்லோரா ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் மூலமா அவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற எல்லா டீச்சரையும் ஒன்று சேர்த்து இந்த பள்ளியை முழுக்க வந்து சுவரோவியங்கள் வரைஞ்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கூல் முழுக்க ஒரு அட்ராக்டிவான, அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான ஒரு பெயிண்டிங்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துல என்ன பண்ணோம், எல்லாத்தையும் மாத்தணும். அது மட்டும் இல்லாம ஒரு 5 நாள் வந்து ஆரம்பத்துல மாணவர்கிட்ட இருக்க திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில சமயங்கள்ல பள்ளியில பணியாற்றுகின்ற சில ஆசிரியர்களுக்கு வந்து கலை சார்ந்த ஆர்வம் இருக்கும். மாணவர்களை வந்து கலை சார்ந்து வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியும். சில ஆசிரியர்களுக்கு அது சார்ந்த அனுபவமோ இல்ல அதுல விருப்பமோ நாட்டமோ இல்லாம கூட இருக்கலாம். அதனால நாங்க வெளியில இருக்கிற பள்ளிக்கு வெளியில இருக்கிற ஒரு 40 ஆசிரியர்களை வந்து சேர்த்து 5 நாள் வந்து கற்றல் இது குழந்தைகள் மகிழ்ச்சி திருவிழா அப்படின்ற ஒரு இதை வந்து ஒரு 5 நாள் வந்து நாங்க செஞ்சோம். சோ அது மூலமா என்ன இம்பாக்ட் கிடைச்சது அப்படின்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா அந்த 5 நாள் சந்தோஷமா இருந்தாங்க. இது எல்லாமே விடுமுறை நாள்ல தான் செஞ்சோம் நாங்க. ஒரு காலாண்டு விடுமுறையில இருக்கிற அந்த விடுமுறை 5 நாட்கள்ல பள்ளியில ஒரு மாணவர்கள் கூட பள்ளிக்கு வராம இல்ல. எல்லா மாணவர்களுமே பள்ளிக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட இருக்க ஆர்வத்தை பார்க்கும்பொழுது அவங்க எதெல்லாம் மாணவர்கள் வந்து எந்தெந்த விதமான கலைகள்ல ஆர்வம் உள்ளவங்க, எதெல்லாம் அவங்க திறமையா இருக்காங்க அப்படின்றத வெளிக்கொண்டு வர்றதுக்கு வந்து மற்ற பள்ளி ஆசிரியர்களை பயன்படுத்தணும்.
அந்த ஆசிரியர்கள் எப்படி மாணவர்கள் இருந்திருக்கிற கலைத்திறமைகளை வெளியே கொண்டு வராங்களோ, எங்களோட பள்ளி ஆசிரியர்கள் அவங்களோட சேர்ந்து அதை பார்த்து கத்துக்கும் பொழுது, அடுத்து அவங்க பள்ளியில இருந்து அந்த கலைத்திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பள்ளியில ரெகுலரா வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த கலை சார்ந்த செயல்பாடுகளையும் அவங்களோட திறமைகளையும் வெளிக்கொண்டு வரதுக்கான அனுபவம் வந்து அந்த சமயத்துல வந்து ஆசிரியர்களுக்கு கிடைச்சது. சோ இது எங்க போய் முடிஞ்சது அப்படின்னா, எங்களோட பள்ளியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து 250 மாணவர்கள் வந்து பல்வேறு கலை போட்டிகள் எங்க மாநில அளவுல, எங்களோட வட்ட அளவுல, எங்களுடைய ரீஜனல் லெவல்ல நடத்துற எல்லா போட்டிகள்லயும் எங்களோட மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மாணவர்கள் பல்வேறு போட்டிகள் வந்து பரிசுகள் வென்றாங்க. இந்த பரிசுகள் மாணவர்கள் வந்து பெற்ற பரிசுகள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த பள்ளியை சுத்தி இருக்கிற கம்யூனிட்டியில வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுத்ததுன்னா, இங்க இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப திறமையா வராங்க. சோ இந்த பிள்ளைங்க எங்க போனாலும் அங்க இருக்கிற பிரைசஸ் வந்து பல்கா வாங்கிட்டு வர அளவுக்கு எல்லா பிள்ளைங்களுமே நிறைய திறமைகளை வெளிக்கொண்டு வர வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர்கள் வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த பரிசு பெற்ற மாணவர்கள் மூலமா அந்த சமுதாயத்துக்கு வந்து போய் சேரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, பரவாயில்ல இந்த பள்ளியில மாணவர்களை சேர்க்கலாமே அப்படின்ற எண்ணம் தானாவே வர ஆரம்பிச்சது. விளைவு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, பள்ளியை தானாவே தேடி வர ஆரம்பிச்சாங்க. அடுத்தது ஒரு சில சமயங்கள் நம்ம வெளியில போட்டிக்கு கூட்டிட்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த பள்ளியில நல்லா இயங்கிக்கிட்டு இருக்க நல்லா செயல்படுற மாணவர்கள் வெளியில கூட்டிட்டு போவோம். ஆனா மற்ற மாணவர்கள் வந்து மேடை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா நம்ம பள்ளியில இருக்கிற ஒரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளை வந்து ஒரு மேடையில ஏறி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்றதை வந்து பாக்குறது வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். சோ அதோட விளைவா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த சமயத்துல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியில இருக்கிற எல்லா மாணவர்களும் அவங்க கிட்ட இருக்கிற திறமையை ஏதோ ஒண்ணு வெளிக்காட்டுறதுக்கு ஏத்த மாதிரி, அடுத்தது அந்த மாணவர் வீட்டுக்கு போகும்போது அவங்க கிட்ட இருந்து வெளிப்பட்ட ஏதோ ஒரு திறமைக்கு அவங்க பரிசு வாங்கிட்டு போற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்ச உடனே எல்லா பெற்றோர்களும் வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாங்க அந்த பள்ளியை. அடுத்தது வெறும் கலை மட்டுமே பள்ளிக்கூடத்தை வந்து தீர்மானிக்காது இல்லையா? ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது மாணவர்கள் பெறுகின்ற வெற்றி வந்து ஒரு பள்ளி இப்போ ஒரு ஸ்கூலோட ரிசல்ட்டை வச்சுதானே அந்த ஸ்கூலை தீர்மானிப்பாங்க. ஆனா ஒரு ஸ்கூலோட ரிசல்ட்ன்றது அகாடமிக் சார்ந்த விஷயமா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால நாங்க டீச்சர் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணோம்னா, விடுமுறை நாட்கள்ல எல்லா கிளாஸ் ரூமே வந்து பிரிண்ட் ரிச்சா இருக்கணும். மாணவர்கள் படிக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க பார்த்து தினமுமே அவங்க அதை பார்த்து பார்த்து படிக்கிற மாதிரி, அவங்க படிச்ச விஷயங்களை திரும்ப திரும்ப பார்த்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான வகுப்பறை சூழல் மாறணும் அப்படின்னு நினைச்சோம். சோ அதுக்கு எல்லா டீச்சருமே விடுமுறை நாட்கள் இந்த மாதிரியான கற்றல் கற்பித்தல் பொருட்கள் செய்யறதுக்கான ஒர்க் ஷாப் பண்ணி எல்லா கிளாஸ் ரூமே அட்ராக்டிவான இன்ஃபர்மேட்டிவா மாத்த ஆரம்பிச்சோம். சோ இதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, மாணவர்கள் அந்த வகுப்பறையில் இருக்கும்பொழுது அந்த வகுப்பறையில் இருக்கிற விஷயங்களை வந்து அந்த வகுப்புக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை போட்டிருப்போம். அந்த விஷயங்களை சொன்னாலே அந்த மாணவர்கள் அந்த வகுப்புல வந்து அந்த கற்றல் அடைவுகள் முழுமையும் கற்றல் அடைவுகளை அடைவதற்கான எல்லா விஷயங்களும் அந்த வகுப்புல போடுற மாதிரி டிசைன் பண்ணும். அடுத்தது ஒரு பிரைமரி ஸ்கூல் அந்த இடத்துல வந்து மாணவர்கள் வந்து புத்தகம் படிக்கிற அந்த பழக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லி லைப்ரரி எப்போதுமே ஒரு 10 வயதுக்குள்ள இருக்கிற மாணவர்கள் வந்து பொதுவா புத்தகங்கள் வந்து புத்தகத்தின் மேல இருக்கிற அட்டை படத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது வந்து பொதுவா பழக்கமா இருக்கும். எந்த புத்தகத்து மேல அட்டைப்படம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அதை போய் எடுக்கிற பழக்கம் மாணவர்கள் இருக்கும். சோ அதனால எங்க லைப்ரரியில இருக்க எல்லா புத்தகத்துடைய அட்டைப்படமும் பாக்குற மாதிரியான ஒரு லைப்ரரி வந்து எங்க ஸ்கூல்ல டிசைன் பண்ணோம். அடுத்து இந்த லைப்ரரி டிசைன் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு வந்து புத்தகம் படிக்கிறதுக்கான ஆர்வத்தை கொடுத்துட்டு வெறும் அவங்க படிக்கிறது மட்டும் சொல்றது இல்ல, அடுத்த நாள் காலையில பேரவையில வந்து அவங்க படிச்ச புத்தகத்தை அவங்களுடைய சொந்த நடையில அதை சொல்ல வைக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, மாணவர்களுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரீடிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க படிக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சொந்த நடையில அதை மற்றவங்க கிட்ட வந்து பகிர்ந்து கொள்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்போது நிறைய மாணவர்கள் வந்து புரிதலோடு படிக்க ஆரம்பிச்சாங்க. இது வகுப்பறை ஒரு லைப்ரரின்னு அப்படின்னு டிசைன் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களை மட்டும்தான் வந்து எங்களால அதுக்குள்ள கொண்டு ஈடுபடுத்த முடிஞ்சது. சோ அதனால என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வகுப்புலயுமே படிக்கிறதுக்கான ஒரு ரீடிங் கார்னர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்பொழுது இந்த மாதிரி என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, ரீடிங் கார்னர் போட்டுட்டு அந்த மாணவர்கள் படிக்கிற ஒரு ஸ்டோரியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், அதை என்ன பண்ணோம்னா லேமினேட்டட் கார்ட்ஸ் மூலமா போட்டு அந்த ரீடிங் கார்னர்ல வந்து ஒரு கிளாஸ் ரூம்லயும் வச்சோம். அது எந்த மாதிரியான இம்பாக்ட குடுத்தது அப்படின்னாக்கா, லஞ்ச் டைம்லயா இருக்கலாம், இல்ல ஒரு டீச்சர் அன்னைக்கு வரலனா கூட ஸ்டூடெண்ட்ஸ் தானாவே அந்த கார்டை எடுத்து அதை அவங்க படிக்கிறதோ, அதை மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றதுக்கும் அந்த படிக்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு. அடுத்தது இந்த கார்டை லேமினேட் பண்ணி போட்டதுனால எங்க விளைவு வந்தது அப்படின்னா, அவங்க சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட அவங்க வந்து அந்த கார்டை வந்து எப்படி யூஸ் பண்ணாலும் அது சீக்கிரமா வீணாகாம அதை பயன்படுத்த முடிஞ்சது. சோ இது மாதிரி எல்லா விஷயத்திலயும் நம்ம இது பண்ணும் பொழுது, ஒவ்வொரு வருடமுமே நடத்துற போட்டிகளை கிட்டத்தட்ட வந்து ஒரு பள்ளியில இருந்து கலை திருவிழா நடத்துவாங்களே, ஒரு பள்ளியில இருந்து 40 50 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா, எங்க பள்ளியில கலந்துகிட்ட எல்லா பிள்ளைங்களுமே பரிசுகளோட வர்றதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது.
அடுத்தது என்ன பண்ணனாக்கா ஐசிடிக்கு இப்ப கம்ப்யூட்டர் வந்து ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் இப்ப நம்ம ஒரு 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 ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி ரெடி பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர்ஸோ இல்ல வெளியில இருந்து யாராவது ஹெல்ப் வந்துதான் ரொம்ப நாட வேண்டியதா இருக்கும். சோ அந்த மாதிரி சமயத்தில் நாங்க என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா, வெளியில இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இது பிரைவேட் கம்பெனி ஒருத்தவங்க யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் வந்து நாங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்பான்சரா கொடுத்தாங்க. சோ அந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்து நாங்க என்ன பண்ணிருந்தோம்னாக்கா, ஒரு ஹால் இருந்துச்சு. அதுக்கு அந்த ஹால்ல வந்து மல்டிபர்பஸா ஒரு ஆர்ட்ஸ் ரூமாவோ இல்ல வந்து ஒரு காமன் மீட்டிங் ரூமாவோ அந்த இடத்த வந்து எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த கம்ப்யூட்டர் ரூம் டிசைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சது. இது எல்லாத்தோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, 2018ஆம் ஆண்டு 17-18ஆம் ஆண்டுல இந்த ஒர்க் எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது 17-18ஆம் ஆண்டுல ஒரே வருடத்துல ஒரே நாள்ல எங்க பள்ளியில 312 பேர் சேர்க்கறதுக்கு மாணவர்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்ப இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ மண்டபத்துல உட்காந்து இருக்க மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து 312 மாணவர்கள் வந்து பள்ளியில சேர்க்கறதுக்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கறது வந்திருந்தாங்க. ஆனா எங்களுடைய சூழல் என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல 312 மாணவர்களையும் எங்களால சேர்க்க முடியல. ஏன்னா பள்ளியில இருந்த வகுப்பறை காரணமாகவும், அடுத்தது மாணவர்கள் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து பள்ளியில சேர்க்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பள்ளியை சுத்தி ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி இருக்கவங்க கூட ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு கூட்டிட்டு வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ரொம்ப தொலைவுல இருந்து வந்த மாணவர்கள் வந்து எங்க பள்ளியில சேர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனா அதுக்கு அடுத்த வருடங்கள்ல இருந்து ஆஹ் முன்னாடி வர ஒரு 100 பேரை தான் அந்த பள்ளியில சேர்க்க முடியுன்ற அளவுக்கு அந்த பள்ளியோடைய இது மாற ஆரம்பிச்சது. அடுத்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாச்சு. அதிகமாக்கும் போது என்னன்னா, எங்களுக்கு ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒண்ணு இருந்தது. அந்த ஸ்கூல்ல வந்து இந்த பிளாக் வந்து அங்கேயும் மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுனால இந்த பிளாக் யூஸ் பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களா யூஸ் பண்ணாம அப்படியே இருந்தது. நாங்க என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, இந்த பிளாக்கை கையில் எடுத்து எங்க பள்ளியில அதிக மாணவர்கள் சேர்ந்ததுனால எல்கேஜி யூகேஜில மட்டும் 183 மாணவர்கள் அந்த வருடம். சோ இந்த இந்த இப்ப நீங்க பாக்குற இந்த ஒரு பில்டிங் வந்து வெறும் எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் மட்டும் படிக்கிறதுக்காக 10 வருடம் பயன்படுத்தாத இருந்த ஒரு பில்டிங்கை கையில் எடுத்து அந்த மாணவர்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிளாக் வந்து நாங்க எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் படிக்கிறதுக்கு இது பண்ணோம். கிட்டத்தட்ட 183 மாணவர்கள்ன்றது ஒரு அரசு பள்ளியில எல்கேஜி யூகேஜில மட்டும்ன்றது வந்து ரொம்ப அதிகப்படியான மாணவர்கள் எண்ணிக்கை. அதுக்கப்புறம் பில்டிங் வந்து ஒரு லேர்னிங் எய்டா யூஸ் பண்றதுன்றது வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாங்களுமே என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, பில்டிங் வந்து மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், அதை எந்தெந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லேர்னிங் அவுட்கமுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இது சும்மா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டதா இல்லாம அதோடைய நம்ம யூஸ் பண்ற அந்த இடம் அந்த கான்செப்டுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. இப்ப நாங்க போட்டிருக்கிறது வந்து இது பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். குறைவான இதுல இருந்து மெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு தடவை மேலே ஏறி போகும்போதும் எது பெரிய அளவுன்றது தெரியும். இறங்கி வரும்போது எந்த அளவு குறைஞ்சிட்டு இருக்குன்றது வந்து டெய்லியுமே அந்த மாணவர்கள் ஏறி இறங்கும் போது அதை பாக்குற மாதிரி இது பண்ணிருந்தோம். எல்கேஜி யூகேஜி வகுப்பறைகள் வந்து லைனா இப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க பண்ணதோட விளைவு என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆல்பபெட்ஸா இருக்கலாம் இல்ல தமிழ் எழுத்துக்களா இருக்கலாம், வரிசையா சொல்லிக் கொடுக்கும்போது அது எந்த எழுத்தோட வடிவனே தெரியாம மாணவர்களுக்கு கடகடன்னு ஒப்பிக்கிறத பார்க்க முடிஞ்சது. சோ அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்க எல்கேஜி யூகேஜி பொறுத்த வரைக்கும் அவங்க படிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சுவர் ஓவியமா கொடுத்துட்டு அதை வந்து ரொட்டீனா இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எழுத்தை புரிஞ்சுக்கிட்டோ இல்ல அந்த எழுத்தோட அடையாளம் தெரிஞ்சாதான் அதோட பேரை அதோட எழுத்தை சொல்ல முடியும்ன்ற மாதிரி அந்த எழுத்தை வந்து ஜம்பிள் பண்ணி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தடவையும் சொல்லும் பொழுதோ அவங்க வெளியில விளையாடும் பொழுதோ இல்ல அவங்க அதை பார்க்கும்போதோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது அதை கை காமிச்சு சொல்றதுக்கு ஏத்த மாதிரியான சூழலை அந்த எல்கேஜி யூகேஜி பில்டிங்ல நாங்க ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். இது வந்து அந்த என்க்ரோச்மெண்ட்ல இருந்து அந்த ஒரு இடத்த வந்து பிளே கிரவுண்டா மாத்தின ஒரு இடம். அடுத்தது இப்ப இது பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு மேக்ஸுக்கு வந்து ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் நம்ம யூஸ்வலா விளையாடுற ஒரு பாரம்பரியமான விளையாட்டு தான். ஆனா இந்த விளையாட்டு வந்து இதுக்கான சின்ன சின்ன வீடியோஸ் இருக்கு. நான் கடைசியா முடிஞ்சா அதை பிளே பண்ணி காமிக்கிறேன். அப்ப உங்களுக்கு இது அழகா புரியும். இந்த மாதிரியான ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் கேம். அதுக்கப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேப் இருக்கு. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய உலக வரைபடத்துல இருக்கிற கண்டங்கள் கான்டினென்ட்டையும் இந்தியா மேப்ல இருக்க ஸ்டேட்ஸ் அதுக்கப்புறம் அதுல அந்த பாட சம்பந்தமா ஏதோ ஒரு ஸ்டேட்டை பத்தி சொல்லும் பொழுது அந்த மேப் கிட்ட வந்து சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் இப்ப இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லைவா ஒர்க்கிங் சிக்னல் அதுல வந்து அவங்க இது பண்ணி பாக்குறதுக்கு. இது மேக்ஸுக்கான மாடல். மேக்ஸ்ல இருக்க கடினமான போர்ஷன்ஸ் வந்து அவங்க அங்க டெய்லியுமே தொட்டு பார்த்து விளையாடி கத்துக்கிற மாதிரி. அப்ப அந்த ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சாலே எங்க பார்த்தாலும் ஒரு 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 லேர்னிங் பார்க்னு சொல்லுவாங்களே, சயின்ஸ் பார்க்ன்றது வேற, ஒரு லேர்னிங் பார்க். அந்த 5th இருக்கிற பிள்ளைங்க அவங்க கத்துக்க வேண்டிய இயல்பான கத்துக்க வேண்டிய விஷயங்களை அவங்க டெய்லியும் விளையாடியோ தொட்டு பார்த்தோ இல்ல அதை மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோ இல்ல தெரிஞ்ச பிள்ளை தெரியாத பிள்ளைகிட்ட மாத்தி சொல்லி கொடுக்கறதோ அந்த மாதிரி அதை ரெடி பண்ணிருந்தோம். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்டடத்துக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா அபாக்கஸ் மாதிரி இருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட எங்களோட ஸ்கூல்ல வந்து 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு மாணவர்களே வந்து 8 இலக்க எண்களை படிக்கிறதுக்கான சூழல் வந்து இந்த மாதிரியான கற்றல் கற்பித்தல் கருவிகளை வந்து வெளியில போட்டு வச்சதோட விளைவா எங்களால அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது.
இந்த மாதிரி அகாடமிக்ல லைனா நம்ம செய்யும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஒரு போட்டித் தேர்வு, இந்த 5ஆம் வகுப்புல வைக்கிற ஒரு போட்டித் தேர்வு இருக்கு இல்லையா? அந்த போட்டித் தேர்வுல ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா, மொத்தமா 60 மாணவர்கள் வந்து கிராமப்புறத்துல தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 60 மாணவர்கள்ல 30ல இருந்து 40 மாணவர்கள் வந்து இந்த பள்ளியில இருந்து தேர்வாகி போற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. சோ அது அது எதை காமிக்குது அப்படின்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அகாடமிக் குவாலிட்டியை அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் காமிக்குது. ஸ்கூலுடைய அகாடமிக் குவாலிட்டியை காமிக்குது. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த ஸ்கூலுக்கு செலக்ட் ஆன எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை எத்தனை மாணவர்கள் செலக்ட் ஆயிருக்காங்கன்றது இது பண்ணும்பொழுது அங்க இருக்க பேரண்ட் அதை பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் வந்து அந்த ஸ்கூலோடைய குவாலிட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சது. அது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா பேரண்ட் அந்த ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் ஃபுல்லா அந்த ஸ்கூல்ல டிஸ்பிளே வைக்கும்போது அங்க பார்க்கும்போது ஓகே இந்த வருஷம் இது நடந்திருக்கு, இந்த வருஷம் இது நடந்திருக்கு, அடுத்தது இவ்வளவு மாணவர்கள் இந்த ஸ்கூல்ல இருந்து அச்சீவ் பண்றாங்க அப்படின்றது வந்து அந்த ஸ்கூலுக்கான அது எண்ணிக்கை வந்து உள்ள கொண்டு வந்தது. இது எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்க வந்து பெரும்பாலும் விளையாட்டு மூலமா கத்துக்கிறது தான் பெரும்பாலும் இன்சிஸ்ட் பண்றாங்க. சோ அப்ப நாங்க என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த பிள்ளைங்க உள்ள வந்தாலே அந்த ஸ்கூல்ல வரும்பொழுதே நல்லா ஹாப்பியா விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கிற டைம் வந்து அவங்க வந்து இங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்க இங்க இருக்கிறது வந்து விரும்புறோம் அப்படின்றத வந்து வீட்டுல போய் சொல்ற மாதிரியான ஒரு சூழலை வந்து நாங்க ஸ்கூலுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பி பள்ளிக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்களுடைய கற்றலையே நம்ம கவனிக்கணுன்றதுனால என்ன பண்ணிருந்தனாக்கா இப்போ கண்ட்ரோல்டு ரைட்டிங் சொல்லுவாங்க. இப்ப எங்களோட பள்ளியில பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது அந்த சமயத்துல. அப்ப நாங்க என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு எப்படி ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களோட கையை பிடிச்சி எழுத கத்துக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு விஷயத்தை நாங்க முயற்சி பண்ணும்போது நாங்க என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான போர்டு வாங்கி செவுத்துல அங்கங்க பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த வராண்டாவில ஃபுல்லா இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பெல்லாம் அவங்க அந்த எழுத்தோட வடிவத்தை வந்து எழுதுறதுக்கு பயிற்சி கொடுக்கும்போது மாணவர்கள் வந்து ஒரு அழகா ஒரு குச்சியோ இல்ல வந்து ஒரு சாதா பென்சில் எடுத்துட்டு வந்து அந்த பள்ளம் போட்டிருக்கிற அந்த எழுத்து மேல எழுதும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களாவே அந்த எழுத்தோட வடிவத்தை வந்து டீச்சர் இல்லைன்னா கூட அந்த வடிவத்தை கரெக்டா எழுதி பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துச்சு. இது எல்லாமே எங்க வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும் பொழுது அவங்களோட நோட்ல வந்து அந்த வடிவத்தை தப்பு இல்லாம எழுதுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அடுத்தது இந்த மாதிரி இண்டிவிஜுவலா எழுதுறதுக்கான ஒரு போர்டையும் வந்து வாங்கி ரெடி பண்ணி கொடுத்திருந்தோம். இப்ப நீங்க கீழே பாக்குற அந்த புத்தகம் இருக்கு இல்லையா? அந்த புத்தகம் வந்து புதுச்சேரி அரசு வந்து அழகான கையெழுத்துக்கு வந்து 1ல இருந்து 5ஆம் வகுப்பு உள்ள மாணவர்கள் வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கொடுக்குறாங்க. இந்த புத்தகத்தை வந்து புதுச்சேரி அரசுக்கு வந்து அந்த புத்தகம் தயார் செய்யற எல்லா செலவையும் முழுமையா ஏற்று அந்த புத்தகத்தை நான் தான் தயார் பண்ணி கொடுத்தேன். அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது என்ன அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய ஒர்க் பண்ணும்பொழுது இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து இந்த ஒரு புத்தகத்தை போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து இது வந்து ஒரு ஹானஸ்டி ஷாப். இதுல என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களாவே அவங்களுக்கு தேவையான பொருளை யாருமே இருக்க மாட்டாங்க. வந்து அவங்க அதுக்கான மதிப்பை போட்டுட்டு அதுக்கான பொருளை எடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து ஆரம்பத்துல வந்து இது வந்து நிறைய சமயங்கள்ல இத ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்குள்ள நிறைய விவாதங்கள் இருந்தது. இது எல்லா பிள்ளைங்களும் சரியா செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாங்க கடைசியா ஒரு முடிவு எடுத்தோம். என்ன முடிவுனாக்கா அவங்க சரியா செய்யறாங்களா, சரியா செய்யல. இப்ப காசு போடாம கூட எடுத்துருக்கலாம். ஆனா அப்படி எடுக்கிற ஒரு பிள்ளைய கொஞ்ச நாள்ல அதை மாத்த முடியும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை தொடர்ச்சியா செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம். உண்மையிலேயே ஆரம்பத்துல வந்து சில பிள்ளைங்க வந்து ஒரு அந்த பொருள் வேணுமே என்ற விருப்பத்துல எடுத்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களாவே இல்ல இது நம்ம தவறு, நம்ம திரும்ப திரும்ப சொல்றதோட விளைவு என்ன ஆயிடுதுன்னா ஒரு பொருள் நம்ம யாருமே இல்லைன்னா கூட அதை நேர்மையா நமக்கானதா இருந்தத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அடுத்தது ஸ்கவுட். இது அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுறதுன்னா ஸ்கவுட்டிங் வந்து நல்லா பிரைமரி ஸ்கூலுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கவுட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிப்ளின்டா கொண்டு வர்றதுக்கும் அவங்க கிட்ட இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து ஒரு பிரைமரியிலே வெளிக்கொண்டு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அடுத்தது எங்க ஸ்கூல்ல வந்து மற்ற ஸ்கூல்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ற ஸ்கவுட் கேம்ப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்பட்டுச்சு. அதனால ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுடைய திறமைகள் அவங்க நம்ம பள்ளியில மட்டும் இல்லாம மற்ற பள்ளி மாணவர்கள் உள்ள வரும்பொழுது அந்த கம்யூனிட்டியில இந்த ஸ்கூல்ல வெளி ஸ்கூல்ல இருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பிங் வராங்க ஓகே அப்படின்றது வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்தது. இது வந்து என்ஜிசிக்கான ஆக்டிவிட்டி. இப்ப நீங்க இது பாத்தீங்க அப்படின்னாக்கா கிச்சன் கார்டன் எங்களோட பள்ளியில வந்து கிச்சன் கார்டன் வைக்கிறதுக்கான இடம் வந்து ரொம்ப குறைவா இருந்தது. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா டெரேஸ் கார்டனுக்கான ஒரு ஐடியாவுக்கு போனோம். அந்த டெரேஸ் கார்டன் ஐடியாவுக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து மெத்தையில வச்சது. இதுல இப்ப நான் இதுக்கான ஒரு சின்னதா ஒரு வீடியோ இருக்கு. நான் கடைசியா ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்தது எங்களோட பள்ளியில வந்து அந்த சமயத்துல நான் அந்த பள்ளியுடைய பொறுப்பாசிரியரா இருந்தேன். அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் கிடையாது, நான் பொறுப்பு தலைமை ஆசிரியரா இருந்தேன். அந்த சமயத்துல வந்து அந்த பள்ளியில இருந்து அந்த பள்ளிக்கு மட்டும் கிடையாது, புதுச்சேரியில வந்து மைய சமையற்கூடம்ன்ற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த மைய சமையற்கூட அமைப்புல என்ன பண்ணுவாங்கன்னா எங்க பள்ளியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பள்ளிக்கு சாப்பாடு போகும். கிட்டத்தட்ட ஒரு 4000 மாணவர்களுக்கு டெய்லியும் சமைச்சு அனுப்புற அந்த கூடுதல் பொறுப்புமே நான் சேர்ந்து பார்த்துட்டு இருந்ததுனால
அந்த சமயத்துல அந்த சமைக்கிற இடத்த என்ன பண்ணிடணும், ஓகே ஸ்கூலு, பில்டிங், கிளாஸ் ரூம், ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இந்த இடத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில உட்காந்து சாப்பிட்றத ஒரு ப்ராப்பரான ஒரு டைனிங் ஹாலா கிரியேட் பண்ணி அது அதை பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சானிடேஷன் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அப்ப பெரும்பாலான ஸ்கூல்ல வந்து ஏன் அந்த டாய்லெட்ஸ் ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் யூசேஜ் சொல்லி தரல, அதை ப்ராப்பரா யூஸ் பண்ற மெத்தட் தெரியல அப்படின்னு பார்த்து நாங்க என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுவும் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுத்தோம். ஸோ அடுத்தது டாய்லெட்டோட கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம். இது எல்லாமே எங்க போய் முடிஞ்சது அப்படின்னாக்கா எங்களுடைய நம்பர் 1 ஸ்கூல், நேஷனல் ஸ்கூலா பண்ணி 100 ஸ்கோர் அந்த சொஜ் வித்யாலயா நிறைய தமிழக பள்ளிகளும் அந்த விருதுகளை வாங்கினாங்க. சொஜ் வித்யாலயால வந்து 100க்கு 100 புள்ளிகள் எடுத்த ஒரே பள்ளி வந்து இந்த இந்தியாவிலே வந்து குனிச்சப்பட்டு பள்ளி மட்டும்தான். அது நடந்த இத்தனை வருடங்கள்ல மற்ற எந்த பள்ளியுமே அந்த 100க்கு 100 புள்ளிகளை வந்து அச்சீவ் பண்ணவே இல்லை. சோ இதுக்கு நாங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு நாம ஒரு டீச்சரா சில விஷயங்கள் இன்னோவேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கு பார்த்து எங்களோட பள்ளியில வந்து 24 கழிவறைகள் இருக்கும், 100 ஹேண்ட் வாஷ் டேப் இருக்கும், 60 யூரினல் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லா சுத்தமா வச்சுக்கிற அந்த சுத்தம் பண்றவங்களுடைய நிலைமை யோசிக்கும் போது அது ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பார்த்து சரி அதுக்கு ஏதாவது ஒரு இது அதை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியாவும் ஈஸியாவும் இருந்தா நல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது டூல் கிட் இருக்கு பார்த்து டூல் கிட் இருந்தா நல்லா இருக்குமேன்ற அதை பத்தின யோசனை இருக்கும்போது அப்பதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து என்ன சானிடேஷன் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் ஏதாவது ஸ்கூல் சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இருந்தா நல்லா இருக்கும், உங்க ஐடியா ஷேர் பண்ணுங்க. நாங்க இப்ப நான் ஷேர் பண்ண இந்த ஐடியா வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம வேற ஏதோ ஒரு வேலை யோசிச்சு ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். ஆனா அப்ப நமக்கு கிடைக்கிற சில ஐடியாஸ் என்ன பண்ணோம், சில சமயத்துல நம்மள ஒரு பெரிய அச்சீவரா மாத்திரும். அந்த மாதிரிதான் 2017 நடத்தின இந்த காம்படிஷன்ல கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேல பல கம்பெனிகள் கலந்துக்கிட்டாங்க. அதுல நான் கிரியேட் பண்ண இந்த ப்ரோட்டோடைப் மாடல் வந்து பெஸ்ட் மாடலா செலக்ட் ஆகி பிரைம் மினிஸ்டர் ஹானரோட என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் 3 lakhs கேஷ் அவார்ட் கொடுத்தாங்க அந்த சமயத்துல. அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு வருடமும் நாங்க இந்த ஸ்கூலை வந்து நல்லா அச்சீவ் பண்றதுக்கான பெரிய பாசிபிலிட்டிஸா இருந்தது எங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா சைல்டு கேபினட். ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேபி அது ஒரு உதாரணத்துக்கு வந்து சானிடேஷனா இருக்கலாம், இல்ல வந்து அகாடமிக் சார்ந்து இருக்கலாம். ஸோ அப்ப இதுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவங்களோட சைல்டு கேபினட் போகும்போது ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர் கூட அவங்க என்ன பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு மானிட்டரிங் பண்ண முடிஞ்சது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸே மானிட்டர் பண்ணும்பொழுது அவங்க எது சரி எது தப்புன்றத வந்து சக மாணவர்கள் கூட கலந்து அவங்கள வந்து திருத்துறதுக்கும் அவங்க கிட்ட இருந்து இருக்கிற இப்ப அந்த மானிட்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டியை வெளியே கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா தொடர்ச்சியா நாங்க செய்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா இந்தியாவிலே வந்து தொடர்ந்து 4 முறை வாங்கின ஒரே பள்ளி வந்து இந்த குனிச்சப்பட்ட அரசு தொடக்க பள்ளி தான். நீங்க பாக்குற முதல் படம் வந்து 2017க்கு வாங்கினது, 2வது படம் 2018, அதுக்கப்புறம் 2019, இப்ப லாஸ்டா 2022. 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 4 வருடங்களா இந்த இது வந்து நடத்தப்பட்டது. 4 வருடங்கள்லயும் இந்திய அளவுல வாங்கின ஒரே பள்ளி, அது இந்தியாவில நம்பர் 1 சொன்ன ஒரே பள்ளியா அந்த பள்ளி வந்து வர்றதுக்கு காரணமா இருந்தது. இந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஒரு அச்சீவ்மெண்டா பாத்துட்டு இருந்தோம் இல்லையா. இந்த அச்சீவ்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா கம்யூனிட்டியும் பேரண்டையும் ஸ்கூல்ல இன்வால்வ் பண்ணதுதான். அது சோசியல் ஆடிட்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய எஸ்எம்சி மெம்பரும் பேரண்ட்டையும் வந்து அவங்களே வந்து ஸ்கூல்ல வந்து ஆடிட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடிட்ன்றது எதுவா இருக்கலாம் அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு பாக்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு மிட் டே மீல்ஸோட குவாலிட்டி செக் பண்றதா இருக்கலாம், ஸ்கூலோட ஃபங்க்ஷனிங் வந்து மானிட்டர் பண்றதோ இல்ல வந்து விசிட் பண்றதா இருக்கலாம். ஸோ அப்ப இதுக்கு வந்து நாங்க இடம் கொடுத்ததோட விளைவு என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா அவங்களே நேரா பார்த்து அவங்களே போய் நேரா மற்ற பெற்றோர்கிட்டயோ இல்ல அந்த ஊர்ல இருக்க மற்றவர்கிட்டயோ வந்து நம்ம ஸ்கூலுடைய அகாடமிக் குவாலிட்டியா இருக்கலாம், இல்ல அதோட ரெகுலர் ஃபங்க்ஷனிங்கா இருக்கலாம், டீச்சரோட எபிலிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு எம்டிஎமோட குவாலிட்டியா இருக்கலாம். இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில வந்து ஒரு இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு நல்ல நேம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அடுத்தது இந்த கம்யூனிட்டியில நாம என்ன பண்ணலாம் அப்படின்ற பார்த்து எனக்கு அந்த ஸ்கூலை டெவலப் பண்றதுக்கு ஒரு கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணும்போது நமக்கு ஸ்கூலுக்குள்ள வரும்போது நமக்கு தோன்ற முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்னாக்கா இவங்களை நம்ம ஸ்கூலுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்ம கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணும்போது நாம ஸ்கூல் அவங்க மானிட்டர் பண்றதுக்கு கூட்டு வந்தோம். ஆனா அப்ப நம்மளோட குறைகள் நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கம்யூனிட்டியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை இருக்கு. சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு எழுதுறதுக்கான புக்கா இருக்கலாம், இல்ல அவங்க போட்டுக்கிறதுக்கான ஒரு ஷூஸா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கான சோப்ஸா இருக்கலாம். எங்களோட பள்ளியில அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட வந்து 1500 ரூபாய்க்கு சோப் தேவைப்படும் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு. அவ்வளவு மாணவர்களும் அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ற 100 ஹேண்ட் வாஷ் டேப் இருக்கிற ஸ்டேஷன் கிட்டையும் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கான சோப் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஹைஜீன்ல வந்து நாங்க கவனம் செலுத்தணும். அதுக்கான தேவைகள் வந்து எங்களுக்கு வந்து எஸ்எம்சி மூலமாவோ இல்ல கம்யூனிட்டி மூலமாவோ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற பார்த்து நாங்க என்ன பண்ணிருந்தோம்னாக்கா, அதுல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆர்ட் சம்பந்தமான ஃபீல்டுல இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணிருந்தோம்னா நாங்க அதுக்கு யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சில பேர் வந்து ஸ்கில்டு லேபரா இருந்தாங்க, அவங்க ஸ்கில்ஸை வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு லேபர் டொனேஷனா யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்தது ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அதுக்கு இதுக்குன்னு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது இது இந்த 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 அச்சீவ்மெண்ட் வந்து நாங்க வந்து ஸ்கூல்ல டெவலப் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னாக்கா, கம்யூனிட்டி வந்து டீச்சருக்கு வந்து இப்ப நல்ல ரெகக்னிஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எங்க ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சருக்கும். சோ அது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு நல்ல மதிப்பை கிரியேட் பண்ணுச்சு டீச்சர்ஸ் மத்தியில. டீச்சர்ஸை பத்தின ஒரு நல்ல மதிப்பு வந்து கம்யூனிட்டியில கிரியேட் பண்ணுச்சு. அந்த கிரியேட் பண்ணது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய என்ரோல்மெண்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்திட்டே இருந்தது. ஒரு பீரியட்ல வந்து எங்களால வந்து ஸ்கூல்ல வந்து இல்ல இல்ல இதுக்கு மேல எங்களால சேர்க்க முடியாது, தயவு செஞ்சு வேற ஏதாவது பள்ளி உங்க பள்ளிக்கு அருகாமையில் இருக்கா அப்படின்றத வந்து பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து நாங்க தடை பண்ற அளவுக்கு மாணவர்கள் வந்து பள்ளியை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அந்த தடை பண்ணதுக்கான ஒரு காரணம் கூட என்ன அப்படின்னா, பள்ளியில இருந்து கிட்டத்தட்ட அது ஒரு தொடக்கப்பள்ளி 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மாணவர்கள் வந்து போகவே முடியாது இல்லையா, ஆனா அங்க இருந்து கூட வர ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய ஸ்கூல் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதோடைய வெளிப்பாடு மாணவர்கள் வந்து பல விதமான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வெளியில பள்ளியில தாண்டி வெளியில கொடுக்க முடிஞ்சது. இப்போ நான் ஒரு சில வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்றேன். வீடியோ ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். வீடியோ ப்ளே ஆகுதா? இல்ல ப்ளே ஆகலைங்க, ப்ளே ஆகல. இந்த ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சவுண்ட் வருதா சார்? சவுண்ட் கேக்குதா சார்? இதுல வீடியோட சவுண்ட் கேக்குதா? இல்லைங்க சார். வீடியோட சவுண்ட் வரல. சரி சார், எப்படி பேட் இருக்குது முன்னாடி எல்லாம் வேஸ்டி பண்ணிடுது. என்ன அப்பால அப்பாங்கிறாங்க.
4,74,302. 4,74,302. Very good. Now you are very good in reading numbers. Now the task is, here is a number name. Please arrange it in your number wheel. Very good. While installing the similar model outside the classroom, when the 5th standard students practice even in the absence of teacher, by observing the lower grade students can read an 8-digit number. Now you can clearly see how a 2nd standard child can able to read an 8-digit number. 4,58,74,139. After learning the number names, this setup will help the child to understand the place value of the numbers. Manoj, now number name சொல்றேன், நீ number எழுதுறியா? Yes. 20 lakh 22. 4s, no, 0. Lakhs, 2, 0. 20 lakhs. 1,000, no. 100, no, 0. 22. இது odd number ஆ even number ஆ? 20 lakhs, 22 even number. This making ladder game will give an excitement or intrigue, but indirectly it helps the child to learn addition, subtraction, as well as ascending and descending order. The TLM should be a long-lasting one. So we made such kind of models in and around the school premises. So our basic idea is wherever they see, there should be something to learn and remember. In such a way, we made so many models, and that models are so much effective when it comes to see the outcome. This is a square. It has 4 sides. 1, 2, 3, 4. All the sides are equal. It has 4 corners. 1, 2, 3, 4. The angle between two sides is 90 degree. It is a 2D shape. The 3D shape of a square is a cube. It has 6 faces. 1, 2, 3, 4, 5, 6. சிவாதினி, இது என்ன ஸ்டெப்ஸ் உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ போய் பார்த்துட்டு சொல்லு. இங்க இருக்கிற வேற யாருக்காவது இது என்ன ஸ்டெப்ஸ் தெரியுமா? சொல்லு. சிக்கிம். கரெக்ட். Sikkim.
very excellent, sir. தேங்க்யூ மேடம். இதுதான் மேடம் நாங்கள் அந்த ப்ரோட்டோடைப் மாடல் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து எவ்வளோ ஹேண்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாடல் நாங்கள் இவ்வளோ சிம்பிளாக ஒரு சின்ன குழந்தை கூட அதை யூஸ் பண்ண முடியுன்றதுக்காக சிம்பிளாக புரியணுன்றதுக்காக நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் கையில் அதை கொடுத்து எடுத்தோம் அந்த வீடியோவை. ஹலோ சார், கேக்குதா? ஹலோ சார் கேக்குதுங்க சார். ஓகே சார். அதுதான் சார், இதுல வந்து ஒரு ஒரு எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாதனால நீங்க ஷார்ட்டா கட்டதுனால எங்களுடைய ஒரு 12 வருஷம் ஜேர்னி அப்படியே கடன்னு ஒரு 17 வருஷம் ஜேர்னி டக்குன்னு ஃபுல்லா காமிச்சிட்டோம். இது வேற ஏதாவது ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங் இல்ல அப்படின்னாக்கா ஸ்பெசிபிக்கா அந்த லேர்னிங் மெட்டீரியல் பத்தி மட்டும் சொல்லியிருப்பேன். இல்ல ஒரு அகாடமிக் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அதை மட்டும் சொல்லியிருக்கலாம். இல்ல ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே காமிக்கிறதுனால நான் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. பட் இந்த பகிர்வில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயமாவது இதுல இருந்து பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாங்க சார், நிச்சயமாங்க சார். சார் வணக்கங்க சார். சொல்லுங்க மேடம். சார் நிச்சயமா இது ஒரு ஊக்கமாகவும் ஒரு உந்துதலாகவும் இருக்குங்க சார். ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுங்க சார். ஆனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுங்க சார். கண்டிப்பா ரொம்ப நன்றி மேடம். என்ன ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது தோணுது. ஆனா என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு யோசனை வந்திருக்குங்க சார். இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். நானுமே ஒரு 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 இளம்
அந்த பள்ளினாக்கா ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஸ்கூலை எப்படி பாக்குறாங்கன்னா ஆஸ் ஏ ஹோலா அது எல்லா விதத்திலும் சிறந்து இருக்கிறது தான் வந்து பெஸ்டா ஆமா எதிர்பார்க்கறாங்க. சோ அப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு சைட்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல கோட்டை விட்டுரும். அப்ப எனக்கு தோணு ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆஸ் ஏ ஹோலா எல்லா விதத்திலயும் இந்த ஸ்கூலை வந்து நம்ம கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சதுனால நான் அதுல வந்து சானிடேஷன்ல இருந்து மிட் டே மீல்ஸ்ல இருந்து ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர்ல இருந்து அது மாதிரி அகாடமிக்ல இருந்து எல்லா விதத்திலயும் ஆஸ் ஏ ஹோலா பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல சிங்கிள் பேரண்ட் இல்ல 2 பேரண்ட் இல்லாத குழந்தைங்க அந்த மாதிரியான பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த தொய்வும் இல்லாம தங்கி படிக்கிற அந்த பள்ளிக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சூழல் வந்து அந்த பள்ளியில எனக்கு அமைஞ்சுது. சோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 250 பிள்ளைங்களை வந்து அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சிருக்கோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் நான் எல்லாருக்கிட்டும் பெருமையா உங்க டீச்சரா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு 250 மாணவர்கள் வந்து அந்த நிலைக்கு தள்ளி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா எப்பவுமே ஷேர் பண்ணிக்கிறது. இந்த பகிர்வுகளை இதை எங்க எல்லாரும் முன்னாடியும் ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். கண்டிப்பாங்க சார் வாழ்த்துக்கள்ங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரதுனால இந்த டிராப் அவுட்டோ இந்த ஃபோக்கஸ்டு லேர்னர்ஸ்ங்கிறது வந்து நிச்சயமா வராதுங்க சார். நம்ம அவங்களையே அகாடமிக் சைட்ல நம்ம படிக்க வைக்கணும் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மற்ற விஷயங்கள் எதுவுமே எஃபெக்ட் எதுவுமே போட தேவையில்லை. அவங்களுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து ஜாய்ஃபுல்லா மாத்திட்டோம்னாவே தானே அவங்களே வந்துருவாங்க, அவங்களே படிச்சிடுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு கொண்டு வந்திருக்குங்க சார். நிச்சயமா உண்மையிலேயே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஷேர் பண்ணிக்கலாம் மேடம். இந்த இடத்துல என்னன்னா அந்த கிச்சன் கார்டன் பாத்தீங்க இல்லையா, அந்த கிச்சன் கார்டன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து விதையில இருந்து தான் முள்ளங்கி வருதுன்றதே தெரியல. அது அது அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க அனுபவப்பட்டு கத்துக்கிறாங்க. அடுத்தது நம்ம பாடம் சார்ந்து வரும்போது பூமிக்கு அடியில விளையிற காய்கறிகள் எது, ரூட் வெஜிடபிளா எது, லீஃப் வெஜிடபிளா எதுன்றத அவங்க வந்து பயிர் வச்சு அவங்க விளைய வச்சு அவங்களே பறிச்சு பாத்துக்கும் பொழுது அது சம்பந்தமான அந்த கற்றல் அடைவு இருக்குல்ல, அதை நம்ம சொல்லி தரணும்னு அவசியமே இல்லைல்ல. அதெல்லாம் வந்து ஒரு விஷயமா உள்ள நாங்க வந்து கண் கூட பார்க்க முடிஞ்சது பசங்க அந்த அடைவு அடையிறது. அதான் சார் மேப் இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்க்கு நீங்க பண்ணது இது ரெண்டுமே ரொம்ப இதா இருந்ததுங்க சார். அந்த மேப்ல வந்து நாங்க பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேடம், ஒரு இடத்துல வந்து நேம் இல்லாம இருக்கும் மேடம். அதுல வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏறி நிக்கலாம், அது சிமெண்ட் ஒர்க் எது. இன்னொன்னு நான் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தேன் என்ன அப்படின்னா இந்த கற்றல் கற்பித்தல் பொருட்கள் எல்லாமே வந்து பள்ளிக்கு வெளியில தான் இருக்கணும். ஏன்னா வகுப்பறைக்குள்ள இருந்தோ இல்ல ஏதாவது ரூம்குள்ள இருந்ததுன்னா அது பசங்களுக்கு வந்து போய் ரீச் ஆகுறதுல வந்து ஒரு இடர்பாடு இருக்கும்ன்றது வந்து நான் உறுதியா நம்புறேன். அதனால என்ன பண்ணிட்டேன், வெளியில போட்டுன்னா அது எல்லாமே உறுதித்தன்மையோட இருக்கணும். ஒரு 10-15 வருடங்கள் அது வீணாக கூடாதுன்றதுல உறுதியா இருந்தேன். இப்ப அந்த மேப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த இடத்தோட பேர் இல்லாம வெறும் அந்த சிமெண்டால செஞ்சது இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு இடத்துல கொஞ்சம் ஒரு 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 20 அடி தள்ளி போயிட்டு ஒரு 30 அடி தள்ளி போயிட்டு இன்னொரு இடத்துல பேர் வச்சது இருக்கும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸே வந்து விளையாடலாம் அதுல போய் அங்க இந்த இடத்தோட பேரை போய் பார்த்துட்டு வா. அப்ப என்னன்னா அந்த கவனிச்சோங்க பேர் சார். வந்து அந்த மேப்போடைய அர்த்தமே என்னன்னா அந்த இடத்தோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறது தானே, ரிமெம்பர் பண்றது ஆமா தானே அதோட டாஸ்க். சோ அதை வந்து ஆமா எங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுதாங்க. ஆமாங்க சார். வீடியோ பார்த்தேங்க சார். நல்லா இருந்ததுங்க சார். இன்ஸ்பைரா இருந்தது. நிச்சயமா ஹேண்ட் ரைட்டிங்குமே வெளியில வைக்கும்போது அவங்களே அந்த கை வச்சு கூட எழுதி பார்த்து மேடம் அது பண்றதுக்கு வந்து பள்ளமா இருக்கு மேடம், அது பள்ளமா இருக்கும். அதுல ஒரு ஆமா குச்சி வச்சு எழுதுறது. இன்னொன்னு ஆ, ஒரு சில பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணாலும் எழுத வைக்க முடியாது இல்லையா. அவங்க அந்த பி எல்லாம் வந்து நம்ம நிறைய சமயத்துல பார்க்கலாம். பி வந்து இந்த பக்கம் திருப்பி போடுறவங்க இருப்பாங்க, பி திருப்பி போடுறவங்க, டி வந்து பி மாதிரி போடுறவங்க இருப்பாங்கல்ல. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அவங்களை ஜாலியா வெளியில உனக்கு வந்து கிளாஸ்ல சில சில சமயத்துல நம்ம கிட்ட பிள்ளைங்க வந்து வகுப்புல உட்கார்றதுக்கு சிரமப்படுவாங்க, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருப்பாங்க. டீச்சர் இல்லாத சமயத்துல என்னன்னா ஆளாளுக்கு ஒரு போர்டு கிட்ட உட்காந்து நீங்க மட்டும் எழுதுங்க ஆரம்பிச்சு அந்த போர்டு ஃபுல்லா அவங்க ஒரு 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 போர்டுல ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ச்சியா எழுதிட்டு வந்தாங்கன்னா ஒரு பீரியட் ஃபுல்லா டீச்சரே இல்லைனா கூட அந்த போர்டு ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு வரும்போது கரெக்டா முடிஞ்சிடும். ஒரு ஆ, ஸ்டூடெண்டா எழுதிட்டு வரும்போது. சோ அதெல்லாம் வந்து ம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த லேர்னிங்ல இம்பாக்ட கிரியேட் பண்ண முடிஞ்சது இந்த மெட்டீரியல் மூலமா. நிச்சயமாங்க சார். ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இது பண்ணலாங்க சார். கண்டிப்பா மேடம், அது வெற்றிங்கிற கண்டிப்பா ரொம்ப எதிர்பார்ப்போட எஃபெக்டிவா இருக்கு மேடம் பண்ணலாம். அது. ம். நன்றிங்க சார். நன்றி. நல்ல தேங்க்யூ ஒரு மேடம், தேங்க்யூ. நல்லதா தேங்க்யூ இருந்ததுங்க மேடம். சார். ஒரு அகாடமிக் சைடு இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா இருந்ததுங்க சார். நல்லா இருந்தது இந்த மீட்டிங். ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். சார் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. தேங்க்யூ நாங்களே மேடம். வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கலாம் போல பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதே ரொம்ப ஆர்வமா இருந்ததுங்க சார். ரொம்ப சிறப்பா தேங்க்யூ இருந்துச்சு. தேங்க்யூ மேடம். ஆனா என்ன ஒண்ணு, இந்த வருடம் நான் வந்து வேற பள்ளிக்கு மாறியாச்சு. நான் கிட்டத்தட்ட 17 வருடங்கள் அந்த பள்ளியில பணி செஞ்சுட்டேன். ரொம்ப வருடங்கள் ஒரே இடம்ன்றதும் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு தொய்வை ஏற்படுத்தும் இல்லையா. சோ அப்ப அதனால என்னன்னா வேற ஒரு பள்ளிக்கு மாறிடலாம் அப்படின்னு இப்பதான் இந்த வருடம் வேற பள்ளிக்கு மாறி வந்திருக்கேன். ஓகேங்க சார். சூப்பர்.
டீச்சர்ஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா ஏதாவது சொல்லலாம். சார் அந்த நோட்டு ஒண்ணு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா பசங்க சொல்லுங்க மேடம். எழுதுறதுக்கு அது எங்கேங்க சார் கிடைக்கும்? நம்ம எப்படி நம்ம அது வாங்கணும்னா குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு பழக்கறதுக்கு? ஹேண்ட் ரைட்டிங் நோட்டா மேடம்? ஹேண்ட் ஹேண்ட் ரைட்டிங் ரைட்டிங் நோட் நோட்டா? வந்து அது வந்து புதுச்சேரி அரசு போடுறதுனால வேற எங்கேயுமே கிடைக்காது மேடம். அது இலவசமா பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால புதுச்சேரி அரசு வந்து மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில எங்கேயும் கிடைக்காது மேடம். அது வந்து நீங்க வெளியில நம்ம அந்த மாதிரி நோட் வாங்கலாம். ஆனா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா கர்சிவ்க்கு வந்து ஃபாண்ட் கிடையாது. அதனால நம்ம ப்ராப்பரான இது பார்க்க முடியாது. பட் இது வந்து நாங்களே ஹேண்ட் ரிட்டனா அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணனால அது கவர்மெண்ட் கொடுத்ததுனால அது வெளியில வந்து சேல்ஸுக்கு வராது அது. ஓ சரி சரிங்க சார். அதுக்கப்புறம் பாத்ரூம் அந்த கிளீன் பண்றது அது வெளியில கிடைக்குமா சார்? நீங்க இல்ல அதுவும் அது கிடையாது? வந்து புரோட்டோடைப் மாடல் மேடம். அது வந்து நாங்க வந்து 2017 இந்த மாதிரி ஒரு மாடல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ணது அந்த புரோட்டோடைப் மாடல் இது. ஆனா அது வந்து நம்ம இப்போ அட்வான்ஸ்டாவே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் யூஸ் பண்ணி வர்றது வந்து இப்போ மார்க்கெட்ல வந்திருக்கு. அதாவது இது வந்து நான் காமிச்ச மாடல் வந்து 2017 செஞ்சது, கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சது. அந்த காம்படிஷன்ல போயிட்டு அது வின் ஆகி அது வந்து மாடலாவே வந்து எல்லா இடத்துலயும் காமிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அது மாதிரி மாடலே வந்திருக்கு. இப்போ நிறைய கம்பெனிஸ் போட்டுருக்காங்க, மாடலே வந்திருக்கு அந்த மாதிரி. நீங்க இந்த மாதிரி வந்து இது ரொட்டேட் பண்ற மாதிரியான பிரஷ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஆன்லைன்ல தந்தீங்கன்னா கிடைக்கும் அந்த மாடல். ஓகேங்க சார் ஓகேங்க சார். அதே மாதிரி நம்பருக்கு பண்ணியிருந்ததும் நல்லா இருந்ததுங்க சார். அது ரொட்டேட் பண்ணி மேடம் அதுல ஒரு அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து அது சூப்பரா அந்த இதை வந்து 8 டிஜிட்ட படிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கிரவுண்ட்ல நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 5th வந்து ஒரு 8 டிஜிட் நம்பர், 6th 8 டிஜிட் நம்பர் சொல்லி தருவோம். அதை பசங்க படிக்க தெரியாம சிரமப்படுவாங்க. ஆனா பெரிய பிள்ளைங்க படிக்கிறத பார்த்து விளையாடுறத பார்த்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் புள்ள 8 டிஜிட் படிக்க முடியுதுன்னு பார்த்து வந்து நம்மளோட வேலை சிரமம் வந்து குறையுது இல்ல. தானாவே பிள்ளைங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா. ஆர்வமா படிச்சுட்டு வந்துடுறாங்களா அடுத்த வகுப்புக்கு. ஆமாங்க சார் ஆமாங்க சார். ஏன்னா நம்பர்ஸ் பேசிக் பண்ணிட்டா தான் அதுக்கப்புறம் அடுத்தது பண்ண முடியும். ஸோ இது ஈஸியா இருக்கப்ப அவன் அப்படியே அடுத்து வந்துருவான். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நாமக்கல் டாய் பிரின்சிபல் பேசுறேன் சார். குட் ஈவினிங் சார். பாத்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது கரிக்குலார், கோ கரிக்குலார், எக்ஸ்ட்ரா கரிக்குலார் உண்டான விஷயங்கள் எல்லாமே போயிருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த அகடமிக்ஸ் எல்லாமே வந்து வகுப்பறை, அது இன்னோவேஷன் தான். வகுப்பறைக்குள்ள எல்லா விஷயங்களும் நம்ம வச்சிருக்கிறதுனால அங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கண்டிசிவ் என்வரன்மெண்ட் இருக்காது. அது எல்லாமே நீங்க வந்து வகுப்பறைக்கு வெளியே கொண்டுட்டு வந்தது ஒரு பெரிய இன்னோவேஷன். ப்ளஸ் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நானும் வந்து என்னுடைய பள்ளிக்கால வருடங்களுக்கு போயிட்டேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் போர்டை வந்து ஊமத்தந்தலை, கறி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்கள் வந்து சாயங்காலம் அதை அரைச்சு பிளாக் போர்டை கருப்பாக்கணும். அதே மாதிரி அந்த வகுப்பறைகளை சுத்தம் செய்யறது நாங்கள் தான். தேவையான தண்ணீரை வந்து கொண்டாந்து கொடுக்கறது, கேம்பஸ் கிளீனிங், ப்ளஸ் வந்து ஒரு இந்த மழை காலங்களில் வந்து நிறைய புல்லு வந்துருச்சு அப்படின்னா வந்து சனி ஞாயிறு கொண்டாந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எரும மாடு, பசு மாடுலாம் கொண்டாந்து கட்டி கட்டுத்தார போட்டு அதை சுத்தம் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களே வந்து பள்ளிகளை வந்து சுத்தம் பண்ணுது, அந்த ஷூ கரைகளை வந்து சுத்தம் பண்ணுது, கழிவறைகளை சுத்தம் பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா கழிவறைகள் வந்து அவங்க சுத்தம் பண்ண மாட்டாங்க சார். அது வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. அந்த மாடல் வந்து நாங்க பிரசன்ட் பண்ணும்போது இந்த மாடல் வந்து எவ்வளவு சிம்பிளா இருக்கும் அப்படி ஒரு சின்ன பிள்ளையால கூட அதை யூஸ் பண்ண முடியுமேன்றதுக்காக டெமோ எடுத்த வீடியோ சார் அது. ஆனா கழிவறை வந்து அவங்க சுத்தம் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். ஆனா வந்து இது வந்து இப்ப நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சியில பங்களிப்பு செய்யறாரு அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்ளம் வருதே இல்லை. ஆனா வந்து நம்ம வந்து குழந்தைங்களுடைய வளர்ச்சியின் பங்களிப்பு அளிக்கல அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இதானாலும் பேரண்ட்ஸ் உள்ள வந்துடுறாங்க. அது வந்து ஒரு சரியான ஒரு இதா இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்க அந்த நம்பர் சிஸ்டம், ப்ளஸ் வந்து மேப்பிங், நியூட்ரிஷனல் கார்டன் அருமையான கான்செப்ட். நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2012-13 வந்து கபிலர்மலை பிளாக்ல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து முருங்கை மரம் வச்சிருப்பாங்க. முருங்கை மர தலைகளை வந்து இலைகள் இருக்கும்போது இலைகளை குழம்புல போடுவாங்க, பூக்கள் வரும்போது பூக்களை போடுவாங்க.
காய்கள் வரும்போது காய்களை போடுவாங்க. அதனால அந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அனிமியாவே இல்லை. ஸோ அதை அதை நான் வந்து ரொம்ப பிரமிச்சது உண்டு. ஸோ ஒரு முருங்கை மரம் வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் 1 or 2 ட்ரீஸை வந்து பிளான்டேஷன் பண்றதுக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆனா வந்து நீங்க அந்த நியூட்ரிஷனல் கார்டன், அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் கொடுத்தீங்கல்ல, அந்த முள்ளங்கி இதெல்லாம் வந்து மிளகாய் இதெல்லாம் வந்து மேல மாடி தோட்டம் மாதிரி போட்டு மேல கொண்டு வந்திருந்தீங்க. அது ஒரு நல்ல அருமையான ஒரு கான்செப்டா இருக்கு. ப்ளஸ் அது எல்லாம் வந்து குழந்தைங்க அந்த கிழங்குகள்லாம் வந்து பறிச்சு இது பண்ணும்போது அந்த போட்டோஸ் பார்த்தா அவ்வளோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. உண்மையிலேயே அதை அதாவது வந்து அது எப்படி பண்ணிருந்தேன்னா சார், ஒரு ஜாடியும் ஒரு ஸ்டூடெண்டோடது. அவங்க அதாவது அந்த ஒரு பேக்ல இருக்கிறது ஒரு ஸ்டூடெண்டோடது அப்படி பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. டெய்லியுமே சாயந்தரம் போய் அவங்க பார்த்துட்டு வருவாங்க அவங்களோட செடி எப்படி இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா. அதனால அவங்களே விளைவிச்சதுனால அந்த அறுவடை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி பிறக்குது. ஸோ அது ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், இந்த மேப் இது எல்லாமே வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த பங்கு பெற்ற ஆசிரியர் பெருமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாட் பாக்ஸ்ல நிறைய அவங்களுடைய அந்த கிராட்டிடியூட தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப பேசுனதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய முடியாதா நம்மளால அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஒரு சக்சஸ் ஸ்டோரி மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களை வந்து சரியா கொண்டு வந்து இந்த ப்ரோக்ராமை நடத்தின எங்களோட நிறுவன விரிவுரையாளர் சிவபெருமான் சார் அவர்களுக்கும், ஒரு அருமையான ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்த உங்களுக்கும், டயட் நாமக்கல் சார்பாகவும், ரோட்டரி லிட்ரஸி டிஎல்சிசி 2982 சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட நீங்க எப்படி அந்த பள்ளியை வந்து சிறப்பா மேம்படுத்துனீங்க, அது எப்படி சொசைட்டில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய காணொளி மூலமாகவும் நாங்கள் நேரடியாக அங்கே இருந்த மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுடைய பள்ளி வந்து நிறைய விருது வாங்கினதுல சந்தேகமே இல்லை. இப்போ நீங்கள் புதிதாக போயிருக்கிற திருவோண ஸ்கூல்லையும் இதே மாதிரி நீங்கள் செய்து இன்னும் அநேக பள்ளிகளுக்கு நீங்கள் முன்மாதிரியா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை வந்து எங்களுக்கு ஒரு பாடமா வச்சிருக்கீங்க. அதனால உங்க நேரத்தை செலவிட்டு இவ்வளவு நேரம் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.